மற்ற லீலைகளும் கொஞ்ச நஞ்சமில்லை. பிக்ஷாடனம், திரிபுர தகனம், ஜலந்தர வதம் என்றெல்லாம் 64 லீலைக்கு 64 மூர்த்தங்கள் கொடுக்கும்படியாக அப்படி பண்ணியிருக்கிறார். மதுரை ஒரு ஊரிலேயே அது பாட்டுக்கு ஒரு 64 திருவிளையாடல் பண்ணியிருக்கிறார். தாமே இப்படி பண்ணுபவர் ஜனங்களையும் லீலையை விட்டு, துவைதத்தை விட்டு ஞானத்திற்கு, அத்வைத மோட்சத்திற்கு போக விடாமல் வேறு என்னென்னமோ பலன் தருகிற 64 தந்திரங்களை மட்டும் உபதேசித்துவிட்டு நிறுத்தி கொண்டு விட்டார். அப்போதுதான் பரம கருணையோடு அந்த அம்மா, நீர் நன்றாக கூத்தடியும் சுவாமின், உள்ளே ஆடாமல் அசங்காமலே வெளியிலே அத்தனை கூத்தும் அடிக்க உம்மாலாகும். என் குழந்தைகளுக்கு ஆகுமா? அதனால் அவர்களையும் ஆடப்பண்ணி ஒரு ஸ்டேஜ் வரை வேடிக்கை பார்த்தாலும் அந்த ஆட்டம் எல்லாமும் கர்ம நாசத்திற்கும் சித்த சுத்திக்குமே சகாயம் பண்ணும்படியாக ஆக்கி, அப்படியே ஞானத்திற்கு அழைத்து கொண்டு போய் ஆடாமல் அசையாமல் செய்வதான என்னுடைய உபாசனா மார்க்கத்தை அவிழ்த்துவிடும். குரலை உயர்த்தி விடுகிறீரா இல்லையா? விடாவிட்டால் உம்மை நான் விடமாட்டேன் என்று அம்பாள் போட்டு நிர்பந்தப்படுத்தினாள். இப்பேற்பட்ட உசந்த அம்பாள் தந்திரத்தை இந்த பித்துக்குளி லோகத்துக்கு தருவதாவது என்றுதான் அவர் அதை இறுக்கி பூட்டி வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் விடாப்படியாக நச்சரித்ததன் மேலே அவர் அந்த தந்திரத்தையும் உபதேசித்து லோகத்துக்கு கொடுக்க வேண்டியது ஆயிற்று. இவளுடைய வழிபாட்டு முறைதான் அது. ஆனாலும் இவளே அதை பிரகடனம் பண்ணாமல் பதியும் குருவுமான சுவாமிதான் பண்ணணும் என்று இருந்ததில் பதிவிரதா லட்சணத்தையும் சிஷ்ய லட்சணத்தையும் காட்டியிருக்கிறாள். அதே சமயத்தில் குழந்தைகளான நமக்கெல்லாம் அந்த பரம மோக்ஷோபாயம் கிட்டாமல் இருக்கலாமா என்பதில் ஒரு பதிவிரதையோ சிஷ்யையோ அடங்கி கிடக்கிற மாதிரி இல்லாமல் அவரை போட்டு நிர்பந்தப்படுத்தி அதை வெளியிட பண்ணியிருக்கிறாள். இங்கே பதிபக்தி, குருபக்தி எல்லாவற்றுக்கும் மேலே மாத்ரு வாத்சல்யம்தான் தன்னுடைய லட்சணம் என்கிறது போல காட்டியிருக்கிறாள். அந்த சமய தந்திரத்தின் பல விசேஷங்களில் ஒன்று என்னவென்றால், அதுதான் வேத வழிக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பது. எல்லா தந்திரங்களுமே வைதிகமாக அடாப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியவைதான். வைதிகம், தாந்திரிகம் என்று 2 தனித்தனி மார்க்கம் என்கிற மாதிரி பிரிப்பது சரியில்லைதான். ஆனாலும் முழுக்கவும் வைதிகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாத அநேக வழக்குகள் பல தந்திரங்களில் இடம்பெற்றுவிடத்தான் செய்திருக்கின்றன. இப்படி இருப்பவற்றை வைதிகத்தில் இருந்து பிரித்துத்தான் 2ஆக சொல்வது. நம் ஆச்சாரியால்தான் சுத்த வைதிகா பூஜா மார்க்கத்தை மறுபடி ஜீவசக்தியோடு ஸ்தாபித்தார். இந்த வைதிக பூஜையிலும் தந்திரங்களில் உள்ள மந்திரங்கள் வரத்தான் வரும். வேடிக்கை என்னவென்றால், அந்த மந்திரங்களுக்கும் வைதிக பேசிஸ் இருக்கவே செய்யும். சிவ பஞ்சாட்சரி மாதிரி சிலது வேதத்திலேயே ஸ்பஷ்டமாக வருகிறது என்றால், அப்படி தெரியாதவற்றை கூட சமிஞ்சையாக வேதம் சொல்லித்தான் இருக்கிறது. இப்படி ஸ்ரீவித்யா உபாசனை விஷயமாக ஆச்சாரியால் வைதிக ஆராதனையை ஸ்தாபிக்க நினைத்தபோது சமயாச்சாரத்தை தான் எடுத்துக்கொண்டு பண்ணியிருக்கிறார். அதை ஆச்சாரியால் அம்பாளுடையதேயான தந்திரம் என்பதாக தே தந்திரம் என்கிறார். உன் தந்திரத்தை சுவாமி வெளிப்படுத்தித்தான் ஆகணும் என்று வலுக்கட்டாயப்படுத்தி சாதித்து கொண்டாய் என்கிறார். விசேஷம் என்னவென்றால், அம்பாள் தந்திரங்கள் பலதில் அவளுக்கே எல்லா முக்கியமும் கொடுத்து சுவாமியை 2ஆம் பட்சம், 3ஆம் பட்சம், அதமபக்ஷம் என்றும் கூட வைத்திருக்கும். இந்த அம்பாள் உடையதே எனப்படும் சமயாச்சாரத்தில்தான் அப்படி பண்ணாமல் 2 பேருக்கும் சம பிராதான்யம் தந்திருக்கிறது. தன்னையே ஒரே உசத்தியாக அவருக்கு மேலே சொல்லியிருக்கும் தந்திரங்களை அம்பாள் தன்னுடையதே என்று அங்கீகரிக்காமல் பதியை தனக்கு சமமாக சொல்வதைத்தான் அப்படி கருதுகிறாள் என்பதிலும் அவளுடைய பாதிவிரத்திய விசேஷம் தெரிகிறது. அவர் இவளுக்கும் உயரே இவளே அடங்கி கிடக்கும் எஜமானனான பதி, சம பிராதானமுள்ள பதி, உப்புக்கு சப்பாணி அகமுடையான், குரு, இவள் வைத்த அதிகாரி, தாசன், பக்தன், பிள்ளை, பேரன் வரை கூட இழுத்து விட்டுவிட்டேன். இவள் அர்த்தாங்கனா, அவருடைய பூர்ண சரீரத்தையுமே எடுத்துக்கொண்டவள், அவர் உயிருக்கே ரக்ஷை, அவரையே ஆட்டி படைக்கிற ஜீவசக்தி என்று இப்படி சிவனையும் சிவசாமியமுள்ள மூர்த்திகளையும் அம்பிகையோடு சம்பந்தப்படுத்தி இந்த ஆனந்தலகரி செக்ஷனில் பலவிதமாக சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீவித்யா தந்திர விசேஷங்கள்தான் அந்த செக்ஷனுக்கு முக்கியம். அந்த தந்திரத்தில் வரும் 2 மந்திரங்களையும் அதில் சொல்லியிருக்கிறது. அந்த 2 ஸ்லோகங்களும் 32, 33 அதுதான் இந்த பாகத்திற்கு உயிர்நிலை என்று அபிப்பிராயம் உண்டு. பின்பாதியில் அவயவர் ஸ்வரூப வர்ணனை என்றால் இது அதே அம்பாளை அக்ஷர ஸ்வரூபத்தில் பிடித்து கொடுப்பது. தேவதைகளுக்கு சரீர ரூபம், சப்த ரூபம் என்று 2 இருப்பதில்
பின்பாகம் சரீர ரூபம், இது சப்த ரூபம். அது கண்ணால் பார்க்கும் திருஷ்ய ரூபம், இது காதால் கேட்கும் சிராவிய ரூபமாகவும் வாக்கால் சொல்லும் வாசிய ரூபமாகவும் இருப்பது. இந்த ரூபத்தில் இருந்துதான் அந்த ரூபமே உண்டாயிற்று. இதை ஜபிப்பதாலேயே அது பிரத்யக்ஷமாகிறது என்று சப்த ரூபத்திற்கு உத்கர்ஷம் சொல்வது உண்டு. இதனாலும் அதைத்தான் பிடிக்கிறது என்றால் அப்போது இது உபாயம்தான், அதுவே லட்சியம் என்று அதற்கும் உத்கர்ஷம் சொல்லலாம் தானே. இதில் இருந்தே அது உண்டாகிறது என்னும் போது அதுதான் பலன், பழம் என்று உத்கர்ஷம் சொல்லலாம் தானே. மற்ற சமயங்களில் என்ன சொல்வேனோ, சௌந்தரலகரி என்று எடுத்துக்கொள்ளும் போது அம்பாளுடைய அழகான அவயவ சரீர ரூபத்துக்குத்தான் ஃபுல் மார்க். தத்துவமெல்லாம் சொல்லி பூரா பாகத்தை முடிக்கும்போது ஜனக ஜனனி என்று தந்தை தாயில்தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஜனகன் அப்புறம் ஜனனி, அந்த தாயாரிடம் அத்தனை தந்திரமும் தத்துவமும் பூர்த்தியாகிவிடுகின்றன. குழந்தைக்கு தாயார் என்றால் அவளுடைய ஆகாரம்தான். முகம் பார்க்கிறது என்று ஒரு குழந்தை முதலில் தெரிந்து கொள்வது தாயாரின் ரூபத்தை தான். பச்சை சிவப்பு கலர் கலராக பார்த்து சந்தோஷப்படுவதற்கு மேலே ஒரு குழந்தை சந்தோஷப்படுவது தாயாரின் ரூபத்தை பார்த்துத்தான். அதனால் ஜனக ஜனனி என்று அந்த ஜெகத் ஜனனியை முடிவாக சொன்னதோடு தத்துவ சாஸ்திரத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு தாயாரின் ரூபத்தை கேசாதிபாதம் வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறார். இங்கேதான் சௌந்தரலகரி என்றே சொல்லப்படும் பாகம், அம்பாளுடைய லாவண்ய வெள்ளத்தை அலை அலையாக வர்ணிக்கும் பாகம் ஆரம்பிக்கிறது. சந்திர சூரிய மௌலீஸ்வரி எடுத்த எடுப்பில் அம்பாளுடைய சேகரத்தை சிரசை வர்ணிப்பதற்கு ஏற்க கவித்துவ சிகரமாக கல்பனைகளை கொட்டி இருக்கிறார். தகதக என்று சூரியனின் பிரகாசம் மாதிரியான கம்பீரமும் குழுகுழுவென்று சந்திரனைப் போன்ற மாதுரியமும் கூடின கல்பனையையும் வாக்கையும் பார்க்கிறோம். சூரிய சந்திரர்கள் 2 பேரையும் அம்பாள் சிரசிலே சேர்ப்பதாகவே ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஸ்லோகம் 42. கதைர் மாணிக்கத்துவம் கதநமிபிகி சாந்திர கடிதம் கிரீடம் தே ஹைமம் ஹிமகீரி சுதே கீர்த்தயதியா ச நீடேயச் சாயாச்சுரண சபலம் சந்திரசகலம் தனுகு சௌனாசீரம் கிமிதி ந நிபத்னானி திஷனாம். ஹிமகிரிசுதே, இமயமலையின் மகளே, மாணிக்கத்துவம் ரத்னமாக இருக்கும் தன்மையை கதைகி அடைந்துள்ள கதநபநிபிகி 12 சூரியர்களால் சாந்திர கடிதம் நெருக்கமாக இழைக்கப்பட்ட தே உனது ஹைமம் கிரீடம் பொற்கிரீடத்தை யஹா எவன் கீர்த்தயதி வர்ணிக்கிறானோ சஹா அவன் சந்திரசகலம் அக்கிரீடத்தில் உள்ள சந்திர பிறையை நீடேயச் சாயாச்சுரண அக்கூட்டின் கூடு போன்ற கிரீடத்தில் உள்ள மேற்படி சூரியர்களான ரத்னங்களின் சாயையினால் முலாம் பெற்று சபலம் நானாவண்ண விசித்திரம் கொண்ட சௌனாசீரம் தனுகு இந்திர தனுஷ் எனப்படும் வானவில் இதி என்ற திஷனாம் சிறந்த கருத்தை கிம் ந நிபத்னாதி எப்படி பொருந்தாதிருக்க இயலும்? ஆற்றொழுக்கு தேனொழுக்கு என்று சொல்கிற மாதிரி லலிதமான வாக்குகளால் ரம்யமான அபிப்பிராயங்களை சொல்வதை சம்ஸ்கிருதத்தில் வைதர்பி ரீதி என்பார்கள். விதர்ப்ப தேசத்து ஸ்டைல் என்று அர்த்தம். அந்த சீமையின் கவிவாணர்கள்தான் ஆதியில் இந்த ஸ்டைலில் தேர்ச்சி பெற்றிருந்திருக்க வேண்டும். கௌட்டி ரீதி என்கிற ஸ்டைல் கௌட தேசமான வங்காளத்தில் தோன்றி பிரசித்தி அடைந்திருப்பது. இதில் அபிப்பிராயங்கள் எளிதில் புரியாததாக இருக்கும், வாக்கும் ஆர்ப்பாட்டமாக இருக்கும். சௌந்தரலகரியில் 2 ஸ்டைலையும் கலந்து தான் பண்ணியிருக்கிறார். ஜனனி என்று முன் ஸ்லோகத்தில் ரொம்ப கிட்டக்கே கொண்டு வந்து விட்டதால் அவளுடைய கம்பீரம் மகிமை தெரியாமல் போகவிடப்படாது என்ற மாதிரி இங்கே தடபுடலாக கொஞ்சம் கடபுடவென்றே ஆரம்பித்திருக்கிறார். அபிப்பிராயமும் ஸ்லோகத்தின் கருத்தும் காம்ப்ளிகேட்டடாகத்தான் சிக்கலாகத்தான் இருக்கிறது. லஹரி பிரவாகம் அடித்து புடைத்துக் கொண்டு வருகிற மாதிரி இந்த செக்ஷனின் ஆரம்பம் இருக்கிறது. தேவலோகத்தில் இருந்து தடதடவென்று வந்த கங்கை ஈஸ்வரனுடைய சிரசில் சேர்ந்த பிறகு வேகத்தை குறைத்துக் கொண்ட மாதிரி அம்பாளுடைய சிரசு சம்பந்தமான வர்ணனை முடிந்த அப்புறம் அடுத்த ஸ்லோகங்களின் ஸ்டைல் தணிந்து சாந்தமாகிறது. சூரிய சந்திரர்களை அம்பாளின் சிரசில் சேர்ந்திருப்பதை சொன்னேன். அவள் சந்திரசேகரி என்ற விஷயம் முன்னாடியே சொல்லியிருக்கிறது. சூரிய சேகரி என்பது புது விஷயம். அதிலும் ஒரு சூரியன் மாத்திரமில்லை, 12 சூரியர்களையும் தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்கிறார்.
சந்திரசேகரன் என்ற பிரசித்தமாயுள்ள சுவாமிக்கும் சூரியசேகரன் என்று பெயர் இருக்கிறது. பானுசேகரன் தற்காலத்து பானுசேகர் என்ற பெயருக்கும் அந்த அர்த்தம்தான். உதய சூரிய ரஷ்மி லிங்கத்தின் தலையில் விழுகிற தினசில் அநேக க்ஷேத்திரங்களில் இருக்கிறது அல்லவா? அப்போது சுவாமி சூரியசேகரனாயிருப்பதாக சொல்லலாம். தலைஞாயிறு என்ற பெயரோடு தஞ்சாவூர் ஜில்லாவிலேயே 2 சிவக்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. ஒன்று வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மேற்கே இருப்பது, தேவாரத்தில் அதற்கு கருப்பரியலூர் என்று பெயர். இன்னொன்று தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் இருப்பது.